அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். குக் வித் கோமாளியோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப அவளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கிராண்ட் ஷோடைய ஓப்பனிங் வீடியோவை நேத்திக்கு பார்த்துருந்தாங்க. அதை பார்த்ததுல இருந்து பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பங்க இந்த ஷோ வந்து ஓப்பன் ஆகும், ப்ளீஸ் அந்த ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. கண்டிப்பா இந்த மந்த் எண்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அந்த ஷோடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்கறதுக்கே செம்ம பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா இது வரைக்குமே நம்ம பார்த்துருந்துருக்க மாட்டோம். குக் வித் கோமாளியோட செட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டார்க் தீம்ல அண்ட் பார்க்கறதுக்கே ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க வர ஏரியா, அந்த என்ட்ரி ஏரியா பார்க்கறதுக்கே வேற லெவல் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான செட் வந்து எந்த ஒரு சீசன்லயுமே நம்ம பார்த்துருந்துருக்க மாட்டோம். சீசன் 5 அப்படின்றதுனால ரீஇன்ட்ரடியூசிங் சொல்ற மாதிரி இருக்குல்ல, புதுசா ஒரு ஷோ வந்து ஸ்டார்ட் ஆனா எப்படி இருக்குமோ அந்த வைப் தான் கொடுத்திருந்தாங்க. ஷெஃப் தாமு சாரோட மாஸ் என்ட்ரி, அதுக்கப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஷெஃப் வெங்கடேஷ் பட் சாரோட இடத்தை வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருந்திருக்காரு இல்லையா. அவருக்கு ஒரு ஸ்பெஷலான இந்த பைக்ல வர என்ட்ரி எல்லாமே கொடுத்திருந்தாங்க. அது போக இந்த வாட்டி ஆங்கரா ஒரு ஸ்பெஷலான ஆளுமே நம்மளுடைய ஃபேவரட்டான ரக்ஷன் கூட ஜாயின் ஆயிருந்திருக்காங்க. அது யார் அப்படின்னா மணிமேகலை தான். மணிமேகலுக்கு கண்டிப்பா இந்த ஒரு ஷோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கும். ஏன்னா இது வரைக்குமே அவங்க கோமாளியா வந்திருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா நான் வர போறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆங்கரா தான் வருவேன் அப்படின்னு சொன்ன விதமா தான் செம்மையான ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க மணிமேகலை. மணிமேகலை வெர்சஸ் அந்த ரக்ஷனுடைய காம்போ எல்லாமே பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கும் இல்லையா. ஏன்னா இது வரைக்குமே கோமாலே இருந்திருக்காங்க மணிமேகலை. அந்த சமயத்துல அந்த டைமுக்கு நிறைய கடி ஜோக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணும்போது அதை ரசிச்சு பார்க்கக்கூடிய மக்களுமே இருக்காங்க. எல்லாத்தையுமே தாண்டி செட்டு வந்து ஒரு பக்கம் பிரம்மாண்டமா இருக்கு. அண்ட் யாரெல்லாம் கோமாளியா வர போறாங்க அப்படின்றத பத்தியுமே தெரியும். ஏன்னா சுனிதாவா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ராமர் இந்த வாட்டி வருவார் அப்படின்னும், எஸ்பெஷலி பாலா வர்றது கொஞ்சம் டவுட் தான். ஆனா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச புகழ் வருவார் அப்படின்னும், இது போக தங்கதுரை, குரேஷி இவங்க எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது இல்லையா. அண்ட் கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்றத பத்தி பார்க்கும்போது பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீரியல்ல இப்போ நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற வசந்த் கண்டிப்பா இருப்பார் அப்படின்னும், அதே மாதிரி மியூசிக் டைரக்டரான ஸ்ரீகாந்த் தேவா இருப்பார் அப்படின்னும், யூடியூபரான இர்ஃபான்ஸ் வியூ இருப்பார் அப்படின்னும், பிரியங்கா தேஷ்பாண்டே இருப்பாங்க அப்படின்னும், திவ்யா துரைசாமி இருப்பாங்க அப்படின்னும், பாண்டிச்சேரி சேர்ந்த கிருஷ்ணா மெக்கன்சி இருப்பார் அப்படின்னும், இவங்க எல்லாத்துக்கும் மேல பூர்ணிமா ரவி இந்த வாட்டி கண்டஸ்டண்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கணிப்பு இருக்கு. பட் எல்லாத்தையுமே அவங்க கண்டஸ்டண்டா ஒவ்வொருத்தரா வரும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்டஸ்டன்டோடைய லிஸ்ட் பார்க்கும்போது இவங்க கண்டிப்பா வருவாங்கப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது யார் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.